ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவருடைய காமெடி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய படங்கள்னு ஒவ்வொன்னுமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. சமீப காலமா பார்த்தீங்கன்னா, அவரு மஞ்சள் காமாலையில பாதிக்கப்பட்டு நெறைய சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு, உடல் இளைத்து இறந்து போற தருணத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள், மருத்துவர்களுடைய ஒத்துழைப்புனால அவர் மறுபடியும் தேர்ந்து வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுடைய கல்யாணமும் நடந்தது. எல்லாமே சிறப்பா போயிட்டுருக்குன்னு நெனைக்கும் பொழுது, அம்பி அப்படின்ற ஒரு படத்துடைய ஷூட்டிங் தளத்துல திடீர்னு மயக்கம் அடிச்சு கீழ விழுக, அங்க இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அவர அட்மிட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது லோ பிபி இருந்திருக்கு, நீர்ச்சத்து குறைவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான சிகிச்சைகள்லாம் வரிசையா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லபடியா போயிருக்கு. முதல்ல நார்மல் சிகிச்சை பிரிவுல தான் இருந்திருக்காரு. திடீர்னு உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஐசியூ வார்டுல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐசியூல இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு மூச்சு குழாய் தேவைப்பட்டது, வென்டிலேட்டர் உதவி தேவைப்பட்டது. ரொம்ப சிவியரான கண்டிஷனுக்கே போயிட்டு வந்தாருன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது மூச்சு திணறல் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சாம். இதெல்லாம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். என்னதான் ஆச்சு கடைசியில அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு அவருடைய உடல்நலம் ரொம்ப வீக்கா இருக்கு. அம்பி படத்துடைய ஷூட்டிங் இருக்கு இல்லையா? அதுக்காக நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சரியா மாத்திரை எடுத்துக்கல, சரியா தண்ணி குடிக்கல, சரியா சாப்பிடலன்னு சொல்லிட்டு உடம்பு வீக் ஆகியிருக்கு. சோ இப்ப அதுக்கான சிகிச்சைகள் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அவங்க உடம்பு மருந்து மாத்திரைக்கு ஒத்துழைக்காம இருந்துச்சாம். என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு மருத்துவர்களே சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அவருடைய உடல் நலம் கொஞ்சம் தேர்ந்துட்டு வந்துட்டு இருக்கதாவும், மருந்து மாத்திரைகள் எல்லாத்துக்குமே உடம்பு ஒத்து போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாத தவறான வதந்திகள் எதையுமே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வெளியில பரப்ப வேணாம். ரோபோ சங்கர் நல்லா தான் இருக்காரு. சீக்கிரம் குணமாயிட்டு வந்துருவாரு. ஒர்க் பிரஷர், ஒர்க்ல இருக்க ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படி நடந்திருக்கு. சீக்கிரமா சரியாகிட்டு வந்துருவாங்கன்னு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.